குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்னைக்கு படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் லெசனுக்கு அடுத்ததாக கைனமேட்டிக்ஸ் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விச் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நகர்றதை பற்றி நாம் படிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதோட அதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது. தட் இஸ் டைமை பொறுத்து அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோஷன் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, when the object moves along a single axis, அதாவது இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தர் ஓடுறதுக்கு நிற்கிறார் அப்படின்னா அவர் 100 மீட்டர் ரேஸ்ல அவர் ஓடுறாரு அப்படின்னா அவரோட ஓட்டம் எப்படி இருக்கும்? ரன்னிங் அவர் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் பண்ணுவார். கரெக்டா? ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுறது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ரெக்டிலீனியர் மோஷன் அப்படின்னு நாம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுவே இன்னொன்று தட் மீன்ஸ் ஒரு இன்செக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்செக்ட் போயிட்டே இருக்குது. இந்த இன்செக்ட் போயிட்டு இருக்கும்போது நாம அதுல வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அது தன்னோட பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மூவ் ஆகும். தென் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணோம் அப்படின்னா அது தன்னோட பாத்தை சேஞ்ச் பண்ணி அதோட அதாவது அதோட டைரக்ஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இதுல நமக்கு அதோட டைரக்ஷன் நம்ம 2 டைமென்ஷனல் மோஷன் அண்ட் 3 டைமென்ஷனல் மோஷன்ல இருக்கு அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைமென்ஷனல் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்மோக் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு போகுதுன்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஸ்மோக் போகிறது நமக்கு 3 டைமென்ஷனல் மோஷனோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஒரு டைமை பொறுத்து மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் மோஷன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்ட் அண்ட் மோஷன் பார்க்க போறோம். ரெஸ்ட் அண்ட் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஆக்சிலரேஷன் அண்ட் வெலாசிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை தொடர்ந்து யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் பார்ப்போம். லாஸ்ட்டாக ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரும் கூட. ஓகே, ஸோ அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகலை. தட் மீன்ஸ் நான் உட்கார்ந்துட்டே இருக்கு. தட் மீன்ஸ் நாம மூவ் பண்ணாதான் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுதே தவிர அது தானாவே தன்னோட பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா if the position of an object does not change with respect to its surrounding with the passage of time is said to be rest. அதாவது அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகல அப்படின்னா that is said to be அது ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சேர், டேபிள், அதுக்கப்புறம் புக்கு, அதுக்கப்புறம் பேக், இது எல்லாமே என்னது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சப்போஸ் இஃப் த பொசிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் மோஷன்ல இருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ நாம நடக்கிறது, அப்புறம் இன்செக்ட்ஸ் நகர்வது, அப்புறம் தண்ணி ஃப்ளோ ஆகுறது, இது எல்லாமே மோஷனோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அப்போ மோஷன்ஸை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எந்த கோஆர்டினேட்ஸில் நகருதோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். One is 1 dimensional motion, another one is 2 dimensional motion, another one is 3 dimensional motion. For example, 1 dimensional motionனா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட் ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகுது. தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ரோட்ல மட்டும் போகுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை 1 dimensional motion அப்படின்னு சொல்லுவோம். So in a 1 dimensional motion, the object moves along a straight line. So ஒரு straight lineல மூவ் ஆச்சு அப்படின்னா that is called as 1 dimensional motion. Okay, so for example, a boy running on a straight line and motion of freely falling body. That means ஒரு பாய் வந்து ரன் பண்றதும் நெக்ஸ்ட் நாம வந்து மேல நிக்கிறோம், மாடியில நின்னுட்டு இருக்கோம், மாடியில நின்னுட்டு நம்ம பாலை தூக்கி கீழே ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது எந்த மோஷன்ல இருக்கும்? 1 dimensional motionல இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 dimensional motion. 2 dimensional motion அப்படின்னா என்னன்னா அது நகர்றதுக்கு 2 கோஆர்டினேட்ஸையுமே எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னா அது நம்ம 2 dimensional motionல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து கேரம் போர்டு விளையாடுறோம். ஸோ கேரம் போர்டு
dimensional motion அப்படின்னு சொல்லுவோம். Okay, so next one is three dimensional motion. So three dimensional motion அப்படின்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் எல்லா கோஆர்டினேட்ஸையும் எடுத்துக்கிட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், த்ரீ டைமென்ஷனல் மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை மூவ் ஆகுறது, நான் ஆல்ரெடி டோல்யூனா ஸ்மோக் இருக்கிறது, ஸ்மோக் போகிறது. தட் மீன்ஸ் நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம், ஊதுபத்தி கொளுத்தி வச்சோடனே நமக்கு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஸ்மோக் எந்த சைடு போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ எல்லா சைட்லையும் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம த்ரீ டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சு, தட் மீன்ஸ் ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுறது மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த மோஷனை நம்ம த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ஒன் டைமென்ஷனல், another one is two dimensional, another one is three dimensional. Okay, so next we got to study about point object. So point object அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது அது செய்ய வேண்டிய அது நகர வேண்டிய அந்த டிஸ்டன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்து, தட் மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட சைஸை விடக்கும் அது போக வேண்டிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம், பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் இங்க இருக்கு. ஸோ சன்னை சுத்தி வர்றது யாரு, சன்னை ரிவால்வ் பண்றது நம்மளோட இயர். கரெக்டா? ஸோ சன்னை சுத்தி வர்றதுக்கு சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சன்னோட எர்த்தோட சைஸை விடக்கும் அதிகமா இருக்குது. ஸோ இந்த எர்த்தை நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம பிசிக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது அவங்க கொடுக்கக்கூடிய கான்செப்டை நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணி தான் நாம எல்லாமே ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் we have to study about the distance and displacement. So distance அப்படின்னா என்னன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு நகரணும். ஸோ நகரும் போது நான் எவ்வளவு லென்த் கவர் பண்ணியிருக்கிறேன் அந்த லென்த்தை தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். The length of the path covered by the object in a given time interval is known as distance. Okay, so ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு லென்த் நான் கவர் பண்ணியிருக்கணும் அந்த லென்த் இஸ் டினோட்டட் அஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, இங்க வந்து எனக்கு டைரக்ஷன் எதுவுமே இருக்காது, ஒன்லி நான் மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா that quantity is called as what, scalar quantity. கரெக்டா? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், வெக்டார்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ physical quantities are classified into two types. One is scalar quantity, another one is vector quantity. In scalar quantity the quantities only have the magnitude. In vector quantities the quantities have both magnitude and directions. கரெக்டா? எஸ். ஸோ நம்மளோட டிஸ்டன்ஸ்க்கு மேக்னிடியூட் மட்டுமே இருக்கிறதுனால we have represented this as scalar quantity. Okay, so next one is எந்த ஒரு குவாண்டிட்டி படிச்சாலும் அதோட SI யூனிட் and dimensions தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஸோ இந்த டிஸ்டன்ஸோட SI யூனிட் என்ன அப்படின்னா, ஸோ லென்த் நாம எதுல மென்ஷன் பண்ணுவோம், ஸோ ஒரு லென்த் பர்டிகுலர் லென்த் மெஷர் பண்றதுக்கு நாம மீட்டர்ல மெஷர் பண்ணலாம், கிலோமீட்டர்ல மெஷர் பண்ணலாம், சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸோட SI யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா SI யூனிட் அண்ட் MKS யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரா இருக்கும். இதோட CGS யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதோட டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் எந்தோட டைமென்ஷன் என்னன்னு சொல்லுவோம், நாம L அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? சப்போஸ் நம்ம கொஸ்டின்ல MLT மூணையும் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா M⁻0 L T⁻0 அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் we have to study about the displacement. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேலத்துல இருந்து இப்போ எங்க போகலாம், நாமக்கல் போகணும். ஓகே, ஸோ சேலத்துலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு நான் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இல்லை நான் இங்கே ஏதாவது குறுக்கு வழி இருந்துச்சுன்னா அந்த வழியாகவும் போகலாம், இல்லை இன்னொரு பாத்தையும் நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நான் இன்னொரு பாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ சேலத்துலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு நான் நிறைய வேற பாத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு அது எவ்வளோ லென்த்தை கவர் பண்ணுதோ அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் எந்த பாத்தை சூஸ் பண்ணால் என்னால் சீக்கிரமாக போய் சேர முடியும், தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இனிஷியல் பொசிஷனுக்கும்
ஃபைனல் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் மூவிங் ஆப்ஜெக்ட் இஸ் known as displacement. ஓகே, ஸோ நான் இந்த சேலத்தை x1 எடுத்துக்கிறேன்னு வைங்க, நாமக்கல்ல x2ங்கிற பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டினோட்டட் அஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நாம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் டெல் எக்ஸ்ல நாம டினோட் பண்ணுவோம். ஸோ இதை நாம x2 மைனஸ் x1 அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸையும் நாம xன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், டெஸ்ன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நாம xன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், sன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன மீனிங், இந்த x2ங்கிற வேல்யூ x1 விடக்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இது 4 மீட்டர் இருக்கு, இந்த x1 வந்து 2 மீட்டர் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 2 மீட்டர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ். இஃப் சப்போஸ் இது 2 மீட்டர் இருக்கு, நம்மளோட இனிஷியல் பொசிஷன் வந்து 4 மீட்டர்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், 2 minus 4 is equal to -2, that is displacement is negative-ஆ இருக்கும். Yes, okay. இப்போ நான் வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் இதை என்ன பண்றேன், ஒரு ஒரு ரெவல்யூஷனுக்கு நான் இந்த இடத்துக்கு சுத்தி வருது. அப்போ இங்க எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இதே தான், எண்டிங் பாயிண்ட்டும் இதே தான். அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், சர்க்குலர் பாத்ல ஜீரோவா இருக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்டோட எஸ்ஐ யூனிட் அண்ட் டைமென்ஷன். ஸோ எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நாம எதுதான் சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸை தான் நம்ம டிஸ்பிளே, தட் மீன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்டோட எஸ்ஐ யூனிட் என்னவா தான் இருக்கணும், மீட்டரா தான் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதோட சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மீட்டர்ங்கிறத நம்ம லென்த்ல சொல்லுவோம். ஸோ என்னன்னு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா m பவர் 0 l பவர் 1 t பவர் 0ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இதில் நம்ம டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணுவோம், அஸ் வெல் அஸ் மேக்னிடியூடையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த பொசிஷன் வெக்டாரா எப்படி நாம எழுதிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு வெக்டார்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ஏ வெக்டர், அனதர் ஒன் இஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். நான் ரெண்டு வெக்டார்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஏ வெக்டர் அண்ட் another one is this is b vector. Okay, so இதோட position vector is represented by ra vector, இதோட position vector is represented by rb vector. We already know that ra vector can be written like this, correct? x axis ல எழுதிப்போம், y axis ல எழுதிப்போம் and z axis லயும் எழுதிப்போம். so எப்படி எழுதிக்கலாம், நாம xa I vector plus I cap plus ya j cap plus za k cap அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதுவே RB வெக்டர் நாம எப்படி எழுதிக்கலாம், XB I cap plus YB J cap plus ZB K cap அப்படின்னு சொல்லிட்டு நாம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, displacement is equal to, so displacement என்ன, final positionல இருந்து initial position நாம என்ன பண்ணணும், difference calculate பண்ணணும். so final position is this, இதுல இருந்து இது, அப்ப xb minus xa into I cap plus yb minus ya into j cap plus zb minus za into k capங்கிற equation யூஸ் பண்ணி நாம calculate பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஏபின்னு எடுத்தது அவங்க என்ன எடுத்துருக்காங்க, 1 2ன்னு எடுத்துக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொசிஷன் வெக்டாரா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். An athlete completes one round of the circular track of diameter 200 meter. So 200 diameter இருக்கக்கூடிய ஒரு circular track athlete என்ன பண்ணாரு அப்படின்னா 40 secondsல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு ரவுண்ட், that means time is equal
what will be the distance covered, what will be the distance covered, எவ்வளோ distance அவர் cover பண்ணியிருக்காரு, and the displacement at the end of 2 minute 20 seconds, 2 minute 20 secondsல அவரு எவ்வளவு distance cover பண்ணியிருக்காரு, then எவ்வளவு displacement cover பண்ணியிருக்காரு, this is the question. Okay, so distance cover பண்ணியிருக்காரு means first 2 minutes 20 seconds, first 40 secondsக்கு நம்ம தெரியும், அப்ப 2 minutes 20 seconds calculate பண்ணோம்னா இந்த 40 secondsக்கு தெரியறத நம்ம 1 செகண்ட்க்கு கன்வர்ட் பண்ணிக்கலாமா. ஸோ ஒரு சர்க்குலர் பாத்துங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்க்குலர் பாத்துங்கிறது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நாம சொல்லுவோம். ஸோ 2 பை ஆர் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். we know that இந்த diameter 200 அப்படின்னா r வேல்யூ என்னவா இருக்கும், நமக்கு 100 இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ 2 into 3.14 into r வேல்யூ is 100 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒரு ரவுண்டுக்கு அவர் சுத்தி வரக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு 628 கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? மல்டிப்ளை பண்ண பார்க்கலாம். ஸோ 628, that means 200 வந்து இங்க மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நமக்கு 628 கிடைக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது, 40 செகண்ட்ஸ் தேவைப்படுது. கரெக்டா? எஸ். ஸோ 40 செகண்ட்ஸ்ல in 40 seconds he completed 628 meter. கரெக்டா? டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. சோ அப்ப 1 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாரு, 628 divided by 40 கவர் பண்ணுவாரு. கரெக்டா? நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், 1 செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், 2 minutes 20 seconds, 2 minutes means 60 plus 60 seconds plus 20 seconds, that is 60 plus 60 is 120, 120 plus 60 is 140. so 140 secondsல அவர் எவ்வளவு கவர் பண்ணுவாரு அப்படின்னா 40 seconds அவர் 628 distance reach பண்ணாரு அப்படின்னா 140 seconds அவர் எவ்வளவு reach பண்ணுவாரு, this is the question. okay, so இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், 2198 இருக்கும். so this is approximately equal to 2200 எடுத்துக்கலாமா. அதெல்லாம் significant figures and rounding off பார்த்துட்டோம் தானே. so 198 can be rounded off with the 2200. கரெக்டா? எஸ். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு ரெவல்யூஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 40 செகண்ட்ஸ்க்கு அடுத்த ரெவல்யூஷன், நெக்ஸ்ட் 40 செகண்ட்ஸ்க்கு அடுத்த ரெவல்யூஷன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதாவது நமக்கு என்ன ஆயிடுச்சு, 40 plus 40 80 ஆயிடுச்சு, 80 plus 40 120 ஆயிடுச்சு. ஸோ 120 கூட தட் மீன்ஸ் நமக்கு டோட்டலா எவ்வளவு வரணும், 140 வரணும். ஸோ நெக்ஸ்ட் 20 செகண்ட்ஸ்னா அவர் எவ்வளவு ரீச் பண்ண முடியும், ஹாஃப் பாத்தை ரீச் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ ஒரு ரெவல்யூஷன் முடிச்சு வந்துட்டாரு, இங்க நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் முடிச்சு இங்க வந்துட்டாரு, தேர்ட் ரெவல்யூஷன் முடிச்சு இங்க வந்துட்டாரு, நெக்ஸ்ட் அவர் எங்க போய் ரீச் பண்ணுவாரு, இந்த பர்டிகுலர் பொசிஷனை போய் ரீச் பண்ணுவாரு. கரெக்டா? எஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷனை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காரு, ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, that is the diameter தான் இந்த shortest distance, that is 200 meter. so அவரோட displacement in 2 minutes 20 seconds எவ்வளவா இருக்கும், 200 மீட்டரா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ ஈஸியாக தானே இருந்துச்சு. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அவர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த பாத்து எவ்வளவு லென்த் ஆஃப் த பாத்தை கவர் பண்ணுதோ அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு கவர் பண்ணுது அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நாம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீடை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நகருதுன்னு நாம பார்த்தோம். கரெக்டா? இவ்வளவு லென்த் கவர் பண்றது தான் என்னன்னு பார்த்தோம், நாம டிஸ்டன்ஸ் அப்படி பார்த்தோம். கரெக்டா? ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸை ஒரு பர்டிகுலர் டைம்ல கவர் பண்ணுதோ அதை தான் என்னன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் per time is called as speed. That is time rate of distance traveled by an object any direction is called speed of the object. That is டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னன்னு சொல்லுவோம், நாம ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை விங்கிற லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணிக்கலாம், எக்ஸ் பை டின்னு சொல்லிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம், டைமுங்கிறத நம்ம டின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம்.
SI யூனிட் அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா SI யூனிட் எப்பவுமே மக்கப் பண்ணாதீங்க, கொஸ்டின்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் எக்ஸுங்கிறது என்னது டிஸ்டன்ஸோட SI யூனிட் என்ன? டிஸ்டன்ஸோட SI யூனிட் இஸ் மீட்டரா? எஸ். ஸோ டிஸ்டன்ஸோட SI யூனிட் இஸ் மீட்டர் டிவைடட் பை டைமோட SI யூனிட் இஸ் செகண்ட். ஸோ இதோட SI யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட CGS யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் நம்ம எதில் டினோட் பண்ணுவோம்? CGSல சென்டிமீட்டர் டினோட் பண்ணுவோம். டிவைடட் பை செகண்ட், தட் இஸ் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட CGS யூனிட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட டைமென்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷன் மீட்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எல்னு யூஸ் பண்ணுவோம். பெர் செகண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டி மேலே போயிடுச்சு அப்படின்னா எல் டி பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு நாம ஸ்பீடோட டைமென்ஷனை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுல ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பீட் இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன அப்படின்னா ஒரு 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 ஆப்ஜெக்ட் நிறைய ஸ்பீட்ஸ்ல தட் மீன்ஸ் ஒரு கார் டிராவல் ஆகுதுன்னா யூனிஃபார்மாவே அது போயிட்டு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதாவது ஒரு மேடு வரும், ஒரு பள்ளம் வரும், அப்ப என்ன ஆகும்? அவங்க வந்து ஸ்பீடை கம்மி பண்ணி போவாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரைட் ரோடா இருந்துச்சுன்னா அதிகமா ஸ்பீட் யூஸ் பண்ணி போவாங்க. கரெக்டா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா அவரால் எவ்வளவு டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. தட் மீன்ஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் அவர் ஒரு ஸ்பீட்ல போயிருப்பாரு, இங்க இருந்து இங்க வரைக்கும் அவர் ஒரு ஸ்பீட்ல போயிருப்பாரு. தட் மீன்ஸ் ஸ்பீடுங்கிறது நம்ம வீங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணியிருப்போம். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்பீட்ல, இங்க இருந்து இங்க வரைக்கும், தட் இஸ் இந்த பொசிஷன் ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பொசிஷன் பி எடுத்துக்கோங்க, இந்த பொசிஷன் சி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பீட்ல போயிருப்பாங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா v1 plus v2 plus v3 divided by total number 1 2 3. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் total distance covered divided by total time taken is called as average speed. Okay, அப்போ v1 plus v2 plus v3 divided by 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எவ்வளவு distance cover பண்ணுது, that is s1 plus s2 plus s3 divided by t1 plus t2 plus t3 equation யூஸ் பண்ணி நாம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 4 கேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா if a particle travels a distance, that means நான் இங்க சொன்னேன்ல ஒரு பார்ட்டிகிள் இந்த டிஸ்டன்ஸ் s1 எடுத்துக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் s2 எடுத்துக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் s3 எடுத்துக்கிறோம். ஸோ இதை கடக்கிறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் t1 எடுத்துக்கிறோம், a to b போறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் t2 எடுத்துக்கிறோம், b to c போறதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் t3 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட average speed is denoted by s1 plus s2, that means total distance divided by total time taken. Correct? Yes, அப்ப total distance we have represented by s1 plus s2 plus s3 divided by t1 plus t2 plus t3 சொல்லிட்டு நாம represent பண்ணிக்கலாம். Okay, so next second case என்ன அப்படி பாத்தீங்கன்னா so if a particle travels at the speed of அதோட ஸ்பீடை நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்பீடுக்கும் டைமுக்குமா பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? நம்ம டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் பார்த்தோம். ஸோ செகண்ட் ஒன்று ஸ்பீடுக்கும் டைமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை we have to convert into வெலாசிட்டியில கன்வெர்ட் பண்ண போறோம். தட் இஸ் s1க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? நாம நமக்கு தெரியும் வெலாசிட்டி 1 is equal to distance divided by time ன்னு எழுதிக்கலாம். அப்போ distance s1 is equal to v1 t1 எழுதிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல நம்ம v1 t1 plus v2 t2 plus v3 t3 divided by t1 plus t2 plus t3 equation யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். Okay, if a particle, third case is if a particle travels a distance s1 s2 s3 at speed v1 v2 v3. அப்போ s1 s2 s3 means மேல இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, கீழே இருக்கிறது நம்ம v ரிலேட்டடா எழுதணும். தட் இஸ் கீழே இருக்கக்கூடியது யாரு? டைம். ஸோ டைம் t1 can be written like this. Correct? Yes, s1 divided by v1 அப்படின்னு நம்ம டைம் t1 எழுதிக்கலாம். ஸோ மேல s1 average speed is s1 plus s2 plus s3 divided by t1 can be written as s1 divided by v1, t2 can be written like this s2 divided by v2 plus s3 divided by v3 இந்த equation யூஸ் பண்ணி நாம average speed மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா இஃப் உங்களோட டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்குது, தட் மீன்ஸ் இதுவும் எனக்கு 10 மீட்டர் தான்,
c2 being எனக்கு 10 மீட்டர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் written 3v1 v2 v3 divided by v1 v2 plus v2 v3 plus v3 v1 இந்த equation யூஸ் பண்ணி represent பண்ணிக்கலாம். Suppose they have to given two distance only means okay, so distance are equal. So இதுவும் 10 meter இதுவும் 10 meter means ரெண்டு distance equal means நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 2v1 v2 divided by v1 plus v2 equation யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் calculate பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அ டிஸ்டன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் அ டிஸ்டன்ஸை பர்டிகுலர் வெலாசிட்டியில் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அ டிஸ்டன்ஸை ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா we have to use this equation. Okay. So next one is instantaneous speed. So instantaneousனா என்ன ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் கேன் பி ரிட்டன் லிமிட் t tends to 0 del s divided by del t அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசென்டட் பை ds divided by dt ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பீட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஸ்பீடுங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதோ அதுதான் நம்ம ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் average speed, another one is a instantaneous speed. Average speed means total distance covered by the object divided by total time taken by the object. Okay, next one is instantaneous time means ஒரு particular instantல அந்த ஆப்ஜெக்ட்னால கவர் பண்ணக்கூடிய distance with respect to time தான் என்னன்னு சொல்லுவோம் instantaneous speed அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். Okay, so next one is ஒரு example sum பார்க்கலாம். A car covers first half of the distance. So ma'am சொன்னா first half of the distance between two places. So A க்கும் B க்கும் இடையில இருக்கக்கூடிய places first half of the distance கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. So first half of the distance 4 km per hourலையும் second half of the distance 60 km per hourலையும் அது கடந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி நம்ம எழுதிக்கலாம் v average is equal to ஏற்கனவே சொல்லி கொடுத்து 2v1 v2 divided by v1 plus v2ங்கிற equation யூஸ் பண்ணிக்கலாம். That is 2 into 40 into 60 divided by 40 plus 60. So என்ன வரும் நமக்கு? So 40 plus 60 is 100. So 2 into 40 into 60 divided by 100. 1 0 cancel ஆயிடுச்சு அப்படின்னா 2 into 4 are 8. 8 6 are 48 கிடைக்கும். 48 kilometer per hour நமக்கு கிடைக்கும். ஓகேவா? So next one is velocity பார்க்க போறோம். So velocityனா என்ன அப்படின்னா நம்ம rate of change of distance with respect to time தான் நம்ம speed அப்படின்னு சொல்லுவோம். இங்க velocityங்கிறது rate of change of displacement with respect to time is called as velocity. That is displacementக்கும் டைமுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் யாரு velocity அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி. அப்போ velocityங்கிறது என்னவா தான் இருக்கும் வெக்டார் குவாண்டிட்டியா தான் இருக்கும். ஸோ தட் இஸ் இட் ஹாஸ் அ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும் as well as டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த velocityயோட SI யூனிட் அண்ட் CGS யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட SI யூனிட் இஸ் velocity is displacement divided by time. So displacement can be denoted like this x ன்னு சொல்லிக்கலாம் இல்ல s ன்னு சொல்லிக்கலாம். So time can be written like this t ன்னு சொல்லிக்கலாம். So இதையும் நம்ம s by t அப்படின்னு சொல்லிட்டு நாம மென்ஷன் பண்ணிக்கலாம். Okay, so இது x by t ங்கிறதோட SI யூனிட் என்ன we know that meter per second. So velocity ஓட SI யூனிட்டும் meter per second தான் இருக்கும். So it is meter second power minus 1ங்கிற equation யூஸ் பண்ணி நாம SI யூனிட்டை எழுதிக்கலாம். Okay, so then இதோட CGS யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் per second சொல்லிக்கலாம். ஸோ சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு நாம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மீட்டர் இஸ் எல், செகண்ட் இஸ் டி, பவர் மைனஸ் ஒன். ஸோ இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம இதோட டைமென்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ யூனிஃபார்ம் இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ராசஸ், அதாவது அதோட மூமெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரே ஸ்பீட்ல ஒரே வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு
இருக்கு, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்னா அதை நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் இட் வாஸ் நோ ஆக்சிலரேஷன், அங்க வந்து எந்த ஒரு ஸ்பீட் அப்புமே பண்ணல. இப்போ 60 km/s அது சேலத்துல இருந்து நாமக்கல் வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு கார் வந்து சேலம் டு நாமக்கல் வரைக்கும் 60 km/hலயே போயிட்டே இருக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி மீன்ஸ் the ratio of the total displacement to the total time. ஏற்கனவே நம்ம ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன பார்த்தோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் பார்த்தோம். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி மீன்ஸ் total displacement to the total time னு சொல்லுவோம். Okay, so this is the average velocity. So this can be written like this, del x divided by del t னு நம்ம சொல்லிக்கலாம், இல்ல del s divided by del t அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். Okay, so next one instantaneous time. Instantaneous velocity, ஒரு particular instantல அந்த objectோட velocity is known as instantaneous velocity. Okay, so velocity can be written like this, limit of t tends to 0 del x divided by del t. So இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், dx divided by dt னு எழுதிக்கலாம், இல்ல ds divided by dt னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு யூனிஃபார்ம் மோஷனா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும், ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த திங்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவே நம்ம வந்து பொசிஷன் வெக்டார்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா, so velocity vector is represented with the help of the position vector, means d, that is dr divided by dt. So r vector can be written like this, correct? So x I cap plus y j cap plus z k cap னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம், divided by t. So இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், நமக்கு தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx divided by dt into I cap plus dy divided by dt into j cap plus dz divided by dt into k cap அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். So we already know that dx by dt னா என்ன, x axisல அதோட velocity yes into I cap plus dy by dt னா என்ன, y axisல அதோட velocity into j cap plus dz by dt னா z axisல அதோட velocity into k cap அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபார் farmer has to go 500 meter due north. That means our north, that means firstல north, east, south, west நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். south west. ஓகே, ஸோ ஒரு farmer okay, so north, east, south, west. Okay, yes. So ஒரு farmer என்ன பண்றாரு, 500 meter due north போறாரு. So இங்க இருந்து அவரு 500 meter நார்த்துக்கு போறாரு. நார்த்துக்கு 500 மீட்டர் டிராவல் பண்றாரு. நெக்ஸ்ட் அவர் 400 மீட்டர் டியூ ஈஸ்ட், தட் மீன்ஸ் 400 இங்க போயிட்டு ஈஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த சைடு போவாரு. 400 மீட்டர் ஈஸ்ட் போறாரு. நெக்ஸ்ட் 200 மீட்டர் டியூ சவுத், நெக்ஸ்ட் இங்க இருந்து 200 சவுத் போறாரு. ஸோ 200 மீட்டர் சவுத்துக்கு போயிட்டாரு. ஓகே, இஃப் ஹி டேக்ஸ் 20 minutes to reach the field. ஸோ இதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் இஸ் 20 minutes means what the distance he has to walk to reach the field. So இந்த field reach பண்ணோம், field இங்க தான் இருக்கு. So இந்த field reach பண்ணோம்னா எவ்வளவு distance அவர் டேக் பண்ணோம், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். So distance means என்ன, அவர் எவ்வளவு டோட்டல் லென்த் கவர் பண்ணிருக்காரு. That means அவர் சவுத்துக்கு போன distance plus ஈஸ்ட்டுக்கு போன distance, சாரி நார்த்துக்கு எடுத்துக்கக்கூடிய distance plus ஈஸ்ட்ல எடுத்துக்கக்கூடிய distance plus சவுத்ல எடுத்துக்கக்கூடிய distance. கரெக்டா? Yes. So 500 plus 400 is 900. 900 plus 200 is 1100 meter. Okay, so our distance is 1100 meter. Okay. Next, what is the displacement from his house to the field? So our house இங்க இருக்கு, field இங்க இருக்கு. So displacement னா என்ன, shortest distance between the two points, initial and final position. அப்ப shortest distanceங்கிறது இதுதானே நம்ம shortest distance னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதை கால்குலேட் பண்றதுக்கு we have to consider one triangle. ஓகே, சோ இந்த ட்ரையாங்கிள்ல distance 400 இருந்துச்சுன்னா இதுவும் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்,
400 இருக்கும். இப்போ டோட்டல் 500 அப்படின்னா இங்க 200 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது 300 இந்த வேல்யூவா இருக்கும். ஓகே, அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ரிட்டன் லைக் திஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி நம்ம ஹைப்போட்டெனியூஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு மற்ற ரெண்டு சைடையும் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ் என்ன பண்ணிப்போம், நாம ஸ்கொயர் ரூட்ல போட்டு ஸ்கொயர் எடுத்துப்போம். தட் இஸ் square root of 300 square plus 400 square use பண்ணிப்போம். That is 300 square is 9, correct? Yes, 90,000 plus 400 square is 60,000. Sorry, 1,60,000. Next square rootல போட்டுப்போம். So ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 25 and 440 யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have to choose 500. That is displacement is a 500 meter நமக்கு கிடைக்கும். Okay, so next one is average speed of the farmer during the farm. So average speed means what is the formula for average speed? Average speed na enna, total distance divided by total time taken. So total distance is 1100 divided by total time taken as they have given, correct? So 20 minutes to reach. So 20 minutes means convert it to be seconds. Okay, so seconds la convert பண்ணோம் அப்படின்னா 20 minutes என்ன பண்ணுவோம், நாம 20 into 60 யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு மினிட்ல கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஸோ டிவைடட் பை 20 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 55 மீட்டர் per minute நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ next one is what is the average velocity? So average velocity, what is the formula for average velocity? Average velocity is total displacement divided by total time taken. So total displacement value is 500 divided by total time taken is 20 minutes. That is 0 cancel ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 25 meter per minute கிடைக்கும். So this is the average velocity. Okay, so velocity clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Next one is we got to study about the acceleration. So acceleration na என்னன்னா velocity time பொறுத்து சேஞ்ச் ஆகுறதா என்னன்னு சொல்லுவோம், acceleration அப்படின்னு சொல்லுவோம். That is rate of change of velocity with respect to time is called as acceleration. So எப்படி நம்ம எழுதிக்கலாம், del v divided by del t is equal to acceleration எழுதிக்கலாம். So acceleration நம்ம small aங்கிற லெட்டர்ல denote பண்ணுவோம். Okay, so இதை in terms of velocity changes, that means velocity means ஒரு ஆப்ஜெக்டோட initial velocity we have to written like this. Initial velocity நாம small uங்கிற லெட்டர்ல denote பண்ணுவோம். அது final velocity நாம small vங்கிற லெட்டர்ல denote பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி சேஞ்ச் இன் வெலாசிட்டி எழுதுறோம் அப்படின்னா v minus u, that is final velocity minus initial velocity divided by timeங்கிற equation யூஸ் பண்ணியும் acceleration நம்ம find out பண்ணிக்கலாம். Okay, so it is a vector quantity. So velocity is a vector quantity. So acceleration என்னதான் vector quantity தான். Okay, so இந்த acceleration ஓட SI unit பார்த்தீங்கன்னா, so acceleration is del v divided by del t. So del v is the meter per second அப்படின்னு பார்த்தோம், divided by seconds. So அப்போ என்ன வரும், நமக்கு meter per second square கிடைக்கும். இதோட SI unit is meter second power minus 2 அப்படின்னு நாம represent பண்ணிக்கலாம். Okay, next one is இதோட CGS unit. So CGS unit மீட்டர்ல நாம சென்டிமீட்டர்ல சொல்லுவோம், per second squareங்கிற equation யூஸ் பண்ணியும் நாம இதோட CGS unit represent பண்ணிக்கலாம். Next இதோட dimensional formula. So next dimensional formula is so meter second power minus 2. That is meter Lங்கிற லெட்டர்ல denote பண்ணுவோம், second square t power minus 2ங்கிற லெட்டர்ல denote பண்ணுவோம். So இத L t power minus 2 னு நாம denote பண்ணிக்கலாம், இல்ல m power 0 L t power minus 2ங்கிற equation யூஸ் பண்ணியும் இதோட dimensional formula நாம represent பண்ணிக்கலாம். Okay, so next one is retardation. Retardation na என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் பின்னால பார்த்த மாதிரி போகுது. That means negative acceleration தான் என்னன்னு சொல்லுவோம், retardation சொல்லுவோம். That means velocity increases with the time, means time பொறுத்து velocity increase ஆச்சு, அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம acceleration சொல்லுவோம். அதுவே டைம் பொறுத்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்,
retardation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஆக்சலரேஷனை நாம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். நெகட்டிவ் ஆக்சலரேஷனை நாம retardation or deceleration அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ retardation என்னது? ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்போஸ் பண்ணக்கூடியது, அதோட மோஷனை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரீட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீட்டார்டேஷன்லயே ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்கு. ஒன் இஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷன், அனதர் ஒன் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷன்னா என்னன்னா டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். Okay, so ratio of total change in velocity with respect to time taken is called as average acceleration. Instantaneous acceleration means ஒரு particular instant அதோட acceleration is called as instantaneous acceleration. Okay, அப்போ instantaneous acceleration we have to represent like this, limit of t tends to 0. That means ஒரு particular timeல there will be change in velocity divided by change in time னு represent பண்ணிக்கலாம். So change in velocity with respect to time means dv by dt அப்படின்னு சொல்லிக்கலாம். We know that dvங்கிறது என்னது? dx divided by dt. கரெக்டா? So dvங்கிறது dx divided by dt னு சொல்லிக்கலாம். So this is called as d square v. That means d into velocity க்கு நம்ம dx divided by dt னு எழுதிக்கலாம். இங்க ஒரு dt இருக்கு. So d square x divided by dt square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம acceleration represent பண்ணிக்கலாம். Okay, so in terms of நம்ம position vector use பண்ணி acceleration எப்படி represent பண்ணுவோம் அப்படின்னா, so velocity can be written like this, vx into I cap plus vy into j cap plus vz into k cap னு எழுதிக்கலாம். So இதோட position vector use பண்ணி நம்ம acceleration so d into vx divided by dt plus d into vy j divided by dt plus d into vz k divided by dt ங்கிற equation யூஸ் பண்ணிக்கலாம். next cap யூஸ் பண்ணிக்கணும். yes, next dx dvx divided by dt is called as ax into I cap plus dvy divided by dt is called as day into j cap plus dez divided by dt is called as az into k cap அப்படின்னா நாம இதோட instantaneous acceleration in terms of position vector யூஸ் பண்ணி நாம calculate பண்ணிக்கலாம். okay, so next so single dimension அதாவது one dimensional motionல நாம இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா distance வந்து displacement விடைக்கும் greater இருக்கும். so இந்த displacement வந்து average velocity விடைக்கும் கண்டிப்பா எதுவா தான் இருக்கும்? greater தான் இருக்கும். okay, so next distance is greater than displacement means அங்க velocity is 0 வா இருக்கும். ஓகேவா? so displacement differentiate பண்ணோம் அப்படின்னா நமக்கு velocity கிடைக்கும். velocity differentiate பண்ணோம்னா acceleration கிடைக்கும். acceleration integrate பண்ணோம் அப்படின்னா velocity கிடைக்கும். velocity integrate பண்ணோம் அப்படின்னா displacement கிடைக்கும். okay, so for example நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். first one distance னு சொன்னோம். so distance நாம x divided by x னு சொல்லிட்டு represent பண்ணுவோம். so distance is denoted x and displacement நாம அதே x ல denote பண்ணிக்கலாம் இல்ல s னும் denote பண்ணிக்கலாம். next speed நாம rate of change of distance divided by time னு சொல்லிக்கலாம். s by t or x by t அப்படின்னு denote பண்ணிக்கலாம். அதுவே நம்ம velocity rate of change of displacement dlx divided by del t அப்படின்னு சொல்லிட்டு represent பண்ணிக்கலாம். இல்ல del x divided by del t ங்கிற equation represent பண்ணிக்கலாம். next one acceleration ங்கிறது del v divided by del t ங்கிற equation represent பண்ணிக்கலாம். okay, so ஒரு chart மாதிரி வரைஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். okay, thank you.